தமிழக அமைச்சர்கள் தங்கமணி, சி.வி. சண்முகம் மற்றும் துணை சபாநாயகர் தம்பிதுரை ஆகியோர் டெல்லியில் மத்திய அமைச்சர் அருண் ஜேட்லியை சந்தித்த பின்னர் இந்த சந்திப்பிற்கு பிறகு அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து வருகின்றனர். அந்த நேரலையை இப்போது பார்ப்போம். தர வேண்டும் என்பதற்காகத்தான் கோரிக்கை வந்திருக்கிறோம். இந்த 17,000 கோடி எந்த வருஷம் சார் இது வரைக்குமே? ஒரு 2-3 ஆண்டுகளாக வெவ்வேறு துறைகளில் வர வேண்டியிருக்கிறது. அதற்கான பணத்தை தமிழகம் அரசாங்கம் செலவு செய்து விட்டது. இது மத்திய அரசு தர வேண்டும். ஆகவே அதை கோரிக்கை வைப்பதற்காக வந்தோம். அது தருவதாக உறுதியை தந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் நிலுவையில் கிட்டத்தட்ட 80,000 கோடிக்கு மேல மத்திய அரசுலேருந்து தமிழகத்திற்கு வர வேண்டியது நிலுவையில் இருக்கு. தமிழக முதல்வர் ஜெயலலிதா இருந்தபோது அவங்க சந்திச்சு கோரிக்கை வைத்தாங்க. அதுக்கப்புறம் வந்த ஓபிஎஸ், அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்குமாறு கேட்கிறாங்க. மத்திய அரசு ஏன் அதை செவி கொடுக்கல? அது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? என்ன அதற்காக தான் நாங்கள் மீண்டும் பேசியிருக்கிறோம். பேசி எங்களுடைய வலியுறுத்தி இருக்கிறோம். வலியுறுத்தி பிறகு அதிகாரிகள் இப்ப அழைத்தார்கள். அதிகாரி அழைத்து ஆவண நடவடிக்கை இருப்பதாக உறுதி தந்திருக்கிறார் நிதியமைச்சர் அவர்கள். மேடம் இருந்த வரைக்கும் அவங்க ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை தான் பிரைம் மினிஸ்டர் மட்டும் பார்த்து பேசுவாங்க, தென் கிராண்ட் பண்ணுவாங்க. இப்போ அடிக்கடி மினிஸ்டர்ஸ் வர்றாங்க, முதலமைச்சர் வர்றாங்க, தொடர்ச்சியாக அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா உங்களுடைய அலட்சியப்படுத்துகிறது மத்திய அரசு இல்ல அப்படி இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? நீ அமைச்சரெல்லாம் வரமாட்டேன்றீங்க, பேச மாட்டேங்க, கேள்வி நீங்க கேட்டுட்டே இருந்தீங்க. வெங்கட்ராமன் நேரமான்னு கேட்டீங்கல்ல. அதுதான் இப்ப வந்தா ஏன் வரீங்க, வரலன்னா ஏன் வரலன்றீங்க? சந்திப்புகளோ மீண்டும் சந்திச்சு வலியுறுத்த வேண்டிய அவசியமோ இல்லாம இருங்க. இது இப்ப அரசு எடப்பாடி பொறுப்பேற்று இருக்கிறார். பொறுப்பேற்று இருக்கும் பொழுது அவருக்கு சில உதவிகள் இப்பொழுது தேவைப்படுகிறது, பண உதவியானது. அதை ஒரு முறைப்படி செய்வதற்காகத்தான் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும் அமைச்சரும் நேரடியாக சந்திக்கிறோம். அதெல்லாம் தவறு என்ன இருக்கு? பிரதமர் கொடுத்த பிறகு ஃபாலோ பண்ணல. மத்திய அமைச்சர் தானே அதுக்கு உத்தரவு போடணும், அவர் தானே செய்யணும். அதெல்லாம் அதை பத்தி ஒண்ணுமே வரலையா? ஜனாதிபதி தேர்தல் என்னைக்கு வருதுன்னு யாருக்கும் தெரியாது. வந்த பிறகு தான் அதெல்லாம் பேச போகணும். வரலையே. ஒரு மாணவர் தாக்கப்பட்டாரு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐஐடி மத்திய கல்வி நிறுவனமா இருந்தாலும் நேற்று ஒரு மாணவர் தாக்கப்பட்டிருக்காரு. அதற்கு கேரள முதல்வர் வரைக்கும் பதில் சொல்லிட்டாரு. அதற்கு கண்டனம் தெரிவித்தாரு. என்ன உங்களுக்கு என்ன கேக்குறீங்க சொல்லுங்க? என்ன எதை பத்தி சொல்றீங்க? அது இந்த இறைச்சி சொல்ற பீஃப் பத்தி கேக்குறீங்க? இல்ல நீங்க கேக்குற கேள்வி இந்த மாட்டு இறைச்சி பத்தி என்ன கேக்குறீங்க. நான் இன்னைக்கு காலையில் கூட பேட்டி கொடுத்தேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த உணர்வுகளுக்கு ஏற்றால் செயல்படுகின்ற இயக்கம். அதனால் புரட்சித் தலைவி அம்மார் மக்களால் மக்களுக்காக அம்மா என்று இந்த மக்களுக்காக தான் என்று சொன்னார்கள். ஆகவே அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட மக்களால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மக்களுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்பொழுது என்ன தேவை மக்கள் அது உணர்வுக்கேற்று செயல்படுவது தான் இந்த அரசினுடைய கடமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது மாட்டு இறைச்சி பற்றி சொல்லியிருக்கின்றீர்கள். அது மத்திய அரசு கொண்டு வந்து எங்களுக்கு அது உடன்பாடு கிடையாது. அது கழகத்தை பற்றி கழகத்தின் சார்பாக சொல்கின்றன வழிய அரசை பற்றி அமைச்சர் அவர்கள் சொல்லுவார்கள். மக்கள் எதிர்க்கும் பொழுது எல்லாமே இது எதிர்க்கிறாங்க. ஒரு தேவையற்ற ஒரு இதுன்னு சொல்லும்போது அந்த உணர்வுக்கு மதிப்பு அளித்து சொல்கிறோம். அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, மத்திய அரசு கொண்டு வந்து சொல்கிறோம். மதுரவாயல் திட்டத்துக்கு அனுமதி கொடுத்து இப்ப மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. என்ன இந்த திட்டம்? பறக்கும் சாலை திட்டம், மதுரவாயல் பறக்கும். அது அனுமதி அளித்து இப்ப மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த திட்டம் எப்ப நிறைவேற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் எவ்வளவு இருக்கு? அதுக்கு மத்திய அரசு என்ன? அதனுடைய துறை அமைச்சர் இருப்பார். துறை அமைச்சர் அதுக்கு பதில் சொல்லுவார், அதை செய்வார். அது துறை அமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் தான் அதுக்கு துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் அதற்கு பதில் சொல்லுவார். மத்திய அரசோட நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லைன்னு சொன்னீங்க. கேரள உயர்நீதிமன்றம் இன்னைக்கு மதியம் கூட சொல்லியிருக்கு, மத்திய அரசு அந்த மாதிரி சொல்லவே இல்லை, மாடுகளை கொல்லக்கூடாதோ இறைச்சிக்கு தடைன்னு சொல்லவே இல்லை, அதனால இதுக்கு தடை விதிக்க முடியாதுன்னு கேரள உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்படின்னா இது அது வரவேற்க அப்படி இருந்தா அப்படி ஒரு செய்தி இருந்தால் வரவேற்கத்தக்கது தான். அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது. எந்த யாரும் தாக்கக்கூடாது. தாக்கத்தவர் தவறு. அதை அவன் தாக்கியது யாருன்னா அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எங்களுடைய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும். அதான் எங்களுடைய அரசை பொறுத்து அத்தனை நடவடிக்கை எடுக்கும். கல்லூரி நிர்வாகம் தானே சார் எடுக்க முடியும், தமிழக அரசு எப்படி சார் எடுக்க முடியும்? இல்லை, நீங்க டிசிப்ளினரி கமிட்டி சில நடவடிக்கை எடுப்பாங்க. அதே லாண்ட் ஆர்டர் அமைச்சது வேற ஏதாவது இருந்தாக்க அரசு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால எஃப்ஐஆர் சட்ட அமைச்சர் சொல்கின்றார், அது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதா சொல்லி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட அரசியல் விவகாரம் சம்பந்தமாக எதுவும் இல்ல. நிதியமைச்சர் கிட்ட என்ன பேச முடியும்? நிதியமைச்சர் நிதியை பத்தி தான் பேச முடியும் தவிர குடியரசு தேர்தல் சொல்ல முடியும். சரிங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? இல்ல நிதியமைச்சர் வர முடியாதனால தான் இவர் வந்திருக்கிறார். அது அடுத்தபடியாக இருக்கின்ற நம்முடைய அமைச்சர் இருவர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சார்பாகத்தான் வந்திருக்கிறார்கள்.
தங்கமணி அவர்களும் சண்முகம் வந்திருப்பது நிதியமைச்சர் வர முடியாத காரணம் அவர்கள் சார்பாக 2 பேர் வந்திருக்கிறாங்க. நாங்கள் நாடாளுமன்ற குழுவினோட சார்பாக நான் வந்து டெப்டி ஸ்பீக்கர் என்ற முறையிலும், பிறகு வேணுகோபால் வந்து நாடாளுமன்ற குழு தலைவர், பிறகு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் அவரும் துணைத் தலைவர், இருவரும் வந்திருக்கிறாங்க. நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம். இந்த மாற்றிறைச்சி தொடர்பாக மக்களுடைய கோரிக்கைகள் வந்து மக்கள் பயங்கர எதிர்ப்பாக இருக்குது. இந்த நிலையில் தமிழக அரசை பொறுத்த அளவில் மத்திய அரசினுடைய இந்த கொள்கை முடிவை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு நீங்கள் கோரிக்கை விடுறீங்க. இல்லை, அது வந்து தமிழக அரசு அதற்கு உரிய பதில் சொல்லும். நான் கழகத்தின் சார்பாகத்தான் சொன்னேன். கழகத்தின் சார்பாக மக்களுக்கு எது தேவையோ அது உடனே செயல்படுவது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கழகத்தின் சார்பாக தமிழக அரசு கிட்ட கேட்கலாமே. இல்லை, நாங்கள் சொல்லி அவர் செய்வேன். அவர் அரசு வந்து சொல்றது வேற, கழகம் சொல்றது வேற. நான் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிறது காரணமாகவும் நான் அந்த கருத்தை நான் சொல்றேன். முதலமைச்சர் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார். ஓபிஎஸ் அன்னைக்கே சொல்லிட்டாரு, திரும்ப பெறணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் ஏன்னா அவர் வந்து அமைச்சர் கிடையாது. அதனால அவர் கட்சி சார்பாக சொல்ல முடியும், அரசு சார்பு எப்படி சொல்ல முடியும்? அவர் கழகம் தானே, அவரது கழகம் தானே. அதை நானும் என் கழகத்தின் சார்பு நாங்கள் ஒன்றுதான். எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட பிளவு என்பது கிடையாது. நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கின்றோம். சில கருத்து வேறுபாடுகள் ஜனநாயகத்தில் சகஜம். இணைப்பு அது அவர்களும் வந்து எங்களுடன் ஒன்றுபடுவார் நம்பிக்கை எங்கள் இருக்கிறது. அனைத்து நடவடிக்கைகளும் அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றன. புரட்சித் தலைவர் உடைய 100ஆண்டு விழா கொண்டாடுகின்ற அந்த காலகட்டம் எதற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினாரோ அதன் வழியில் நாங்கள் செயல்படுவோம். அதே நேரம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் நல்ல ஒரு ஆட்சியம் தந்திருக்கின்றார்கள். அவரும் எதற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கி பாதுகாத்து எங்களுக்கெல்லாம் செய்தார்களோ அதன் அடிப்படையில் ஒரு நல்லாட்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பாளர் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.